இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை பலன் அளிக்கிறார். யோபு 34:11 சொல்லுது, மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரி கட்டி அவனவன் நடக்கைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிக்கிறார். நம்முடைய தேவன் எங்களுடைய செய்கைக்கு தக்கதாக எங்களுக்கு பலன் அளிக்கிறாரா? உதாரணமாக, நாங்கள் நல்லது செய்வோமாக இருந்தால் நல்லதை தருவார். நாங்கள் தீமையான பாதையில் தீமையை செய்வோமாக இருந்தால் எங்களுடைய செய்கைக்கு தக்கதான பலனை தேவன் எங்களுக்கு தருகிறார். நாங்கள் எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்கிறோம். நாங்கள் அன்பை விதைக்கிறோமாக இருந்தால் எங்களுக்கு அது பேரன்பாக திரும்ப கிடைக்கும். நாங்கள் உதவி செய்கிறோமாக இருந்தால் டபுள் மடங்கான உதவி எங்களுக்கு வந்து சேரும். ஆகையால எங்களுடைய செய்கைக்கு தக்கதான பலனையே அவர் எங்களுக்கு அளிக்கிறார். அதே நேரம் எங்களுக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்கிறதோ அதே அளவு விசுவாசத்துக்குரிய பலனைத்தான் தேவனும் எங்களுடைய வாழ்க்கையில காண செய்வார். விசுவாசம் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு அளவாய் காணப்படுகிறது. ஆனால் நாங்கள் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ அதே அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய பலனை நாங்கள் காணலாம். வேதாகமத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் தேவன் அதுல சொல்லுகிற காரியம் உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆகையால நாங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணலாம். இந்த வசனத்துல சொல்லப்பட்டது போல எங்களுடைய செய்கைக்கு தக்கதான பலனைத்தான் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அனுபவிப்போம். ஆகையால நாங்கள் நல்லதை செய்வோமாக இருந்தால் அது பல மடங்காக எங்களுக்கு திரும்ப வரும். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் செய்கிற காரியங்களை நல்லதாகவும் நேர்மையானதாகவும் செய்கிறவர்களா இருப்போம். Have a nice day.